வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2021 வெளியான அகடு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. குற்றவாளி யாரா இருக்கும்ன்ற மாதிரி நம்மள பயங்கரமா யோசிக்கலாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தனியா இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இங்கதான் அகடுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப போலீஸ் ஜீப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல கேட்டை தாண்டி தான் போனோம் போல. அந்த இடத்துல ஒரு ஆபீசர் இருக்காரு. அவருமே போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா கேட் எல்லாம் ஓபன் பண்றாரு. இப்ப போலீஸ் ஜீப்பும் உள்ள இருக்க ஹோட்டலுக்கு வந்துருது. இப்ப ஹோட்டல்ல இருக்க வாட்ச்மேனோ போலீஸுங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு அசோக் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு மீரா அப்படின்றது. ரெண்டு பேருமே டாக்டர்ஸா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்வாதின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த ஸ்வாதி காலையில இருந்து மிஸ் ஆகுறா. அதே மாதிரி 4 பேச்சுலர் பசங்க எதிரதான் இருப்பாங்க. அதுல கார்த்திக்ன்ற ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகுறான். காலையில இருந்து 2 பேருமே மிஸ் ஆகுறாங்க. அதனால தான் உங்களுக்கு தகவலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அசோக் சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு என்ன வயசுன்னு கேக்குறாரு. 14 வயசு தான் ஆகுதுன்ற மாதிரிலாம் அசோக் சொல்றாரு. சரி, பேச்சுலர் பசங்க 4 பேர்ல ஒருத்தன் தானே மிஸ் ஆகுறான், மீதி 3 பேர் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு வாட்ச்மேன் இருக்காருல, அந்த 3 பேருமே கார்த்திகை தேடுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அந்த 3 பேரை போக விட்டீங்களா? அந்த 3 பேர் ஒரு வேலை தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அவனுங்க எங்கேயாவது ஓடிட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, அந்த 3 பேர் அப்படிலாம் இல்லைன்னு வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. நீ யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்காத, நான் தான் உங்க குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், பேசாம என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல அந்த 4 பசங்க சேர்ந்து இருக்காங்கல்ல, அந்த இடத்த செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப உள்ள வந்து செக் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்க நைட்டு நிறைய குடிச்சிருக்காங்க போல, நிறைய சரக்கு பாட்டில்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கு. இப்ப இந்த டாக்டர் இருக்கார்ல, சார் கார்த்திக் கேமரால நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த போட்டோல உங்க பொண்ணை காட்டுங்க, அதே மாதிரி அந்த கார்த்திகை காட்டுங்கன்னு கேக்குறாரு. இவர் இருக்கார்ல, இவரோட பொண்ணு ஸ்வாதியை காட்டுறாரு. அதே சமயம் கார்த்திகோட போட்டோவையும் காட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கார்த்திகை தேடுறன்ற மாதிரி அந்த 3 பேர் தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு, உடனே அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. கார்த்திக் எங்கடா போனன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. சத்தமா கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திகே கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஒரு நபர் இருக்கார்ல, ஒருவேளை கார்த்திக் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சின்ன வயசுல இருந்து அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல மட்டும் யாரையும் நம்ப முடியாது, யாருனாலும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, அவன் கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவரா இருப்பாரு. லீவுக்காக அப்ளை பண்ணிருப்பாரு. இப்ப இவரோட மேனேஜர் இருக்கார்ல, இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரு வாரம் லீவ் அப்ளை பண்ணிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், எனக்கு லீவ் வேணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப லீவ் தரதெல்லாம் கஷ்டம் கார்த்திக், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் பேசுறாரு. சார், நீங்க லீவ் தர மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வேலையை ரிசைன் பண்றதுக்கு கூட தயாரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன கார்த்திக் இந்த மாதிரி சொல்றீங்க? சரி இருங்க, நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜரும் கால் பண்ணி பேசுறாரு. எப்படியோ கேட்டு லீவை ஏற்பாடு பண்ணிடுறாரு போல. சரி, ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க, ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி கார்த்திக்கும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப கார்த்திக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 3 பேர் தான் கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கார்த்திக் தான் நல்ல வேலையில இருக்காரு. இவங்க 3 பேருமே இப்போதைக்கு வெட்டியா தான் இருக்காங்க. கார்த்திக்கு இந்த வேலையில ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ட்ரிப் மாதிரி போலாம், கொடைக்கானலுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்படிதான் இவங்க கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க. ஜாலியா இவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர்ல ஒரு நபருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருப்பாரு. அங்க போலான்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு போற வழியில ஒரு இடத்துல கேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் இருப்பாரு. இவர் தான் இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி மாதிரி. இவரோட பேரு குணா அப்படின்றது. நைட்டு நேரம் தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிஞ்செல்லாம் விழுறாரு. சரி, பர்மிஷன் லெட்டர் இருக்கா காட்டுங்கன்னு கேக்குறாரு. கார்த்திக்கும் பர்மிஷன் லெட்டரை காட்டுறாரு. சரி போங்கன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி விடுறாரு. இவங்களுமே உள்ள இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. கார்த்திகோட ஃப்ரெண்டுக்கு இங்க இருக்க அண்ணனை தெரியும் போல. அவருமே சகஜமா பேசுறாரு. போன வாட்டி ஒய்ஃபோட வந்தீங்க, இப்ப தனியா வந்திருக்கீங்களே, ஒய்ஃப் வரலையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எனக்கும் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டாரு. உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு, எதுக்காக பொய் சொன்னன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு விலை மாது கூட வந்திருப்பாரு. ஒய்ஃப்ன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லி உள்ள வந்திருப்பாரு. இப்ப சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி கார்ல 2 பேர் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த கார் அமுக்கணும்ன்ற மாதிரி 3 பேர் வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. கார் பக்கத்துல வரும்போது சட்டுன்னு 3 பேருமே பக்கத்துல வந்துடுறாங்க.
கார்ல புதுமண தம்பதி தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, அவங்கள லாக் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நகையெல்லாம் கழட்டித்தாங்க, அப்படி இல்லைன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, எங்க 3 பேருக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால அந்த மாப்பிள்ள ரொம்ப பயந்துடுறாரு. சரி நகையெல்லாம் கழட்டி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி கழட்டி தந்துடுறாரு. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சொன்னா தேடி வந்து கொல்லுவோன்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றான். சொல்ல மாட்டோன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்பதான் அசோக்கும் ஃபேமிலியோட இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. கேட் க்ளோஸ்ல இருக்கு. சரி நம்மளே ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஓபன் பண்றதுக்காக வராரு. சட்டுன்னு அப்ப அந்த இடத்துக்கு குணா வந்துடுறாரு. நீங்களே ஓபன் பண்ணிட்டா நாங்க எதுக்கு இருக்கோன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. என்ன சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்கன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி தர வேலைலாம் வச்சுக்காத, பர்மிஷன் லெட்டர் இருக்கா அதை காட்டிட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. அசோக்கும் இருக்குன்ற மாதிரி லெட்டரை காமிச்சிடுறாரு. இதனால இவர் கேட்டை ஓபன் பண்றாரு. அவங்க கார் எடுத்துட்டு உள்ள போறாங்கல்ல, அப்ப அந்த அசோக்கோட ஒய்ஃபையும் பொண்ணையும் ஒரு மாதிரி இவர் வித்தியாசமா பாக்குறாரு. ஏன் இப்படி பாக்குறாருன்றது தெரியல. அசோக் வரத பத்தி ஏற்கனவே இங்க இருக்க மேனேஜர் கிட்ட சொல்லி வச்சிருப்பார் போல. மேனேஜரும் இதுதான் உங்க ரூம்ன்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாரு. கேட்டு கிட்ட யாரு சார், அவன் பேசுறதே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் அசோக் சொல்றாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் சார், பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த மேனேஜரும் சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. உங்க ரொமான்ஸ் எல்லாம் போதும், சீக்கிரமா கிளம்புங்க, நம்ம வெளியே சுத்தி பார்க்க போலான்ற மாதிரி சொல்றா. இப்ப கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இல்ல குண்டா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் குடிச்சு முடிச்ச பீர் பாட்டில ஒரு இடத்துல வச்சிடுறாரு. அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இங்க இருந்து யூரினா கரெக்டா உள்ள அடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அசிங்கமா பண்ணாதன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இவர் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கனவுல இவர் யூரின் போயிடுறாரு. பக்கத்துல தான் கார்த்திக் படுத்துட்டு இருப்பாரு. டே அசிங்கம் முடிச்சவனே, இந்த வயசுல கூட யூரின் போவியான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. சாரி மச்சான், கனவு வந்தது, அதுல போறேன்ட்டு நெஜத்துல போயிட்டேன்னு சொல்றாரு. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப வெளியே வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் சுவாதி இருக்கா பாத்தீங்களா, எதிர வந்து பயம்புத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரோலை ரவீனா தான் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுமே சகஜமா கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்கா. கார்த்திக்கும் சாதாரணமா இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேமரா வாங்கி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் அசோக்கும் மீரமும் ரெடி ஆகி வெளியே வராங்க. பொண்ணு பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களும் பக்கத்துல வந்து கார்த்திக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் இந்த அசோக் சகஜமா பேசுறாரு. இவரும் இவரோட ஒய்ஃபும் டாக்டர் தானே, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. சரி பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு காமிச்ச ஒரு 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. இதுல ஹெட்டா இருக்கவனோட பேரு குரு அப்படின்றது. குருவோட ஃப்ரெண்டும் ஒரு ஃபாரினரை கூட்டு வந்திருக்கான். அந்த ஃபாரினர் எனக்கு மேஜிக் மஷ்ரூம் வேணும்னு கேக்குறாரு. 10,000 ரூபாய் ஆகும்ன்ற மாதிரி குரு சொல்றான். அவ்வளோ காசா, அதெல்லாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப போக பாக்குறாரு. ஆனா இந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, லாக் பண்ணி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இருக்க காசு எல்லாத்தையும் புடுங்கி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறான். அசோக் வெளியே போறேன்னு கிளம்பினாரு பாத்தீங்களா, வழியிலேயே கார் பிரேக் டவுன் ஆயிடும். தெரிஞ்சவருக்கு தகவலை கொடுத்துறாரு. அவருமே கொஞ்ச நேரத்துல வரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த 4 பசங்க வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவர் வரதுக்கு லேட் ஆகும்ல, அதனால எங்க கூட வாங்க, சேர்ந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் கூப்பிடுறாரு. சரி நல்ல பசங்களா தான் தெரியுறாங்க, இவங்க கூடயே போவோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா இவங்க ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கடைசியா இவங்க எல்லாருமே குளிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்காங்க. ஹோட்டலுக்கு பக்கத்துல தான் இந்த ஃபால்ஸ் இருக்கு. இந்த ஃபால்ஸ்ல இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது ஜாலியா இவங்களுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குருவும் ஃப்ரெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. வாங்கடா நம்மளும் போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. குறிப்பா அந்த சுவாதி மேல தண்ணி அடிச்ச மாதிரி தான் இவனுங்க விளையாடுறாங்க. இவனுங்க பண்றதெல்லாம் சுத்தமா கார்த்திக்கு பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பிரச்சனைக்கு போறாரு. மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை நடக்குது. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா குணா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கலைஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. கார்த்திகே கொஞ்சம் குருவை அடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. இதனால குரு பயங்கரமா கோவப்படுறான். உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவங்களுமே ஹோட்டலுக்கு வந்துடலான்ற மாதிரி வந்துடுறாங்க. கார்த்திக் அதே விஷயத்தை யோசிச்சு பார்த்து கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு. விடுங்க கார்த்திக், அந்த மாதிரி ஆளுங்க அப்படிதான் இருப்பாங்க, நீங்க எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அசோக் தான் சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு உங்க கூட தான் சேர்ந்து சாப்பிட போறேன்னு சொல்றாரு. சார் நாங்க ட்ரிங்க்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. பரவாயில்ல நானும் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்க மேனேஜர் எனக்கும் கொஞ்சம் சரக்கு தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இங்க குண்டா இருக்க நபர் இருக்கார்ல, இந்தாங்க முழு பாட்டிலே அடிங்கன்ற மாதிரி முழு பாட்டில தந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி குருவியும் ஃப்ரெண்ட்ஸையும் நமக்கு காட்டுறாங்க. கார்த்திக் மேல கைய வச்சது குருக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருக்கும். அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சரக்கு அடிப்பாங்க. ஆனா கார்த்திக் பீர் மட்டும் தான் அடிப்பாரு. இத பத்தி எல்லாம் அசோக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது கார்த்திக் வீட்டுல இருந்து கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கார்த்திக் வெளியே போயிடுறாரு. இப்ப அசோக் தான் இவங்க கூட சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. அசோக் ஓவரா குடிச்சிடுறாரு. இப்ப செம்ம போதையில இருக்காரு. ஒய்ஃபு கிட்ட இருந்து வேற கால் வந்துகிட்டே இருக்கு. குடிச்சது போதும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க.
இவருமே போனோன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்த கார்த்திகை கவனிக்கிறாரு. வாங்க சார், நான் வேணா கூட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி கைத்தாங்களா கூட்டு போறாரு. காலையில அசோகம் கண் முழிச்சிடுறாரு. வீட்டுல பொண்ணு இருக்க மாட்டாங்க, பொண்ணு வெளியே போயிருக்கா போலன்ற மாதிரி இவரும் வெளியே வந்து தேடிட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் நைட்டு சரக்கச்சார்ல, அதனால மட்டியா இருக்காரு. இப்ப இவர் மேனேஜர் வந்து எழுப்புறாரு. என் பொண்ணை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பாப்பாவை நான் பார்க்கலையே, எங்கேயாவது விளையாடுறதுக்காக பக்கத்துல போயிருப்பாங்க, வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருமே தேடி தேடி பாக்குறாரு, கிடைக்கவே மாட்டாங்க. இதனால இவருமே கார்த்திகை பார்க்கலான்ற மாதிரி கார்த்திகோட வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி விடுறாரு. கார்த்திக் எங்கன்னு கேட்கிறாரு. கார்த்திக் வீட்டுக்குள்ள இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் பொண்ணுமே இல்ல, தேடணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி தேடுவோன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடுறாங்க. கால் பண்ணா போன் வீட்ல தான் இருக்கு, எடுத்துட்டு போலான்னு தெரிய வருது. வண்டி எடுக்காம 2 பேரால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுல்ல, அதனால வெளியே இருக்க குணா கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கார்ல அந்த இடத்துக்கு வந்து குணா கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி 2 பேர் போனாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் போலியேன்ற மாதிரி குணா சொல்றாரு. ஒருவேளை அந்த பையன் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் குணா கேட்கிறாரு. இப்பெல்லாம் பேசாதீங்க, எங்க ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. குணா இருக்கார்ல, உங்களுக்கும் இந்த பசங்களுக்கும் ஒரு நாள் தானே பழக்கம், அதுக்குள்ள நீங்க அவ்வளவு க்ளோஸ் ஆனீங்கல்ல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப லைட்டா அசோக்கே பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை கார்த்திக் தான் எங்கேயாவது கூட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. சார் கார்த்திக் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது சார், பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க, நாங்க போய் தேடி பாக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப தேடி பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இங்க இருக்க அசோக்கு லைட்டா பயம் வந்துருது. நம்ம போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. தேட வந்த இவங்க 3 பேருமே டயர்டாயி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்து இந்த 3 பசங்களை பாத்துறாரு. நீங்க தான் கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸா, வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த அசோக் தான் போலீஸ் கிட்ட போயிட்டாருன்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் பயங்கரமா கேக்குது. இப்போ ஒருத்தர் கையை கழுவுறதுக்காக வெளியே வராரு. அந்த பொண்ணு கையிலேயே கடிச்சிருக்காங்க போல, அதனால தான் கையை கழுவுறதுக்காக வந்திருக்காரு. இந்த கையை கழுவுறது யாருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, செக்யூரிட்டி மாதிரி குணான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் கையை கழுவிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இவங்க 3 பேருமே இப்ப ஹோட்டல் வந்து சேர்ந்துடுறாங்க. மீரா இருக்காங்கல்ல, என் பொண்ணு எங்கடா, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை எங்க கிட்ட தந்துருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது மேடம், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் தாங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப இவங்க 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. பக்கத்துல இருக்க கோயில்ல திருவிழா நடக்க போது. இதனால ஊர் பெரியவங்க இருக்காங்கல்ல, இந்த குணாவை பாக்குறதுக்காக வராங்க. சார் நிறைய பேர் வருவாங்க, நீங்க தான் உள்ள விடணும், நான் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கன்ற மாதிரி லெட்டர்லாம் தராரு. குணாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல குணாவை பாக்குறதுக்காக குருவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இவனுங்க ஏதோ கையில தராங்க. அதை வாங்கின குணா இருக்கார்ல, நிறைய காசெல்லாம் இவங்க கிட்ட தராரு. என்ன டீலிங் நடக்குது அப்படின்றது பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது. கார்த்திக் தான் அந்த சுவாத்தியை வற்புறுத்தி தூக்கிட்டு போயிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் எங்க இருக்கான், உங்களுக்கு தெரியாம இருக்காது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் கார்த்திக் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரி கார்த்திக் பண்ண மாட்டான், அப்ப நீங்க ஏதாவது பண்ணீங்களா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார் நாங்களும் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும் போதுதான் அசோக் இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காக இப்படி பண்றீங்க, என் பொண்ணை தந்துருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் கோவப்படாதீங்கன்னு அசோகை கண்ட்ரோல் பண்றாரு. நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு பாதுகாப்பு தரணும்ல, அதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. சரி ஒரு 2-3 பேர் மட்டும் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க. ஃபெஸ்டிவல்ல ஆடல் பாடல்லாம் நடக்குது, எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் குடிச்சிட்டு பயங்கரமா கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவனை போட்டு அடிக்கிறாரு. ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். குருவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பெரிய மரத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மூட்டையை மரத்துல மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல. இப்ப மரத்துல ஒவ்வொருத்தரா பாஸ் பண்ணிக்கிட்டே மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த குடிகாரன் வரான். அதனால இவங்களுமே மரத்துல ஒளிஞ்ச மாதிரிலாம் படுத்துட்டு இருக்காங்க. அந்த குடிகாரன் இவங்களை கிராஸ் பண்ணி தான் போறான். குடிகாரனும் யூரினை பாஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இடத்துல நின்று யூரினை பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க எதையோ பாத்துறான் போல. இப்ப ஷாக் ஆன மாதிரி கத்தலாம் ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு பாடியை பார்த்து தான் அவன் கத்திருப்பான். அதனால தான் போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாரோட பாடியா இருக்கும்ன்ற மாதிரி ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா கார்த்திகோட பாடியா தான் இருக்கும். இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கார்த்திக் உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குருவும் கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் கார்த்திக் ஏதாவது பண்ணாரா என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பின்னந்தலையில பலமா தாக்கி இருக்காங்க. அதனால தான் கார்த்திக் இறந்து போயிருக்காரு.
இன்னும் டீட்டெயிலான ரிப்போர்ட்டை ஈவினிங்குள்ள தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப தகவல் தெரிஞ்சு கார்த்திகோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்த்திக் ரொம்ப நல்லவன் சார், நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். என் பையனை யார் இப்படி கொன்னாங்கன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப மீடியாக்கள் இந்த கேஸை பத்தி பயங்கரமா கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன், அதே மாதிரி காணாம போன பொண்ணையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் பேட்டிலாம் தராரு. இதெல்லாம் பேரண்ட்ஸும் நியூஸ்ல கவனிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு எங்க போனான்னு தெரியலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டிருக்க 3 பசங்களோட பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க பசங்க அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க சார், விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. விசாரணை தான் போயிட்டு இருக்கு, உங்க பசங்க எதுவுமே பண்ணலன்னு தெரிய வந்ததுன்னா உடனே அனுப்பிடுவேன், நீங்க ரொம்ப யோசிக்காம இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த 3 பசங்களை வச்சு கேஸ முடியா, பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. சரி, இந்த 3 பசங்க பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. தோணலனாலும் அவனுங்களை வச்சு கேஸ முடி, அப்படி இல்லைன்னா சீக்கிரமா குற்றவாளியை புடின்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீங்க ட்ரிப்புக்கு வந்ததுல இருந்து என்னெல்லாம் நடந்தது ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாத்தையும் சொல்றோன்ற மாதிரி இந்த பசங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சுத்தி பார்த்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கடைசியா ஃபால்ஸ் கிட்ட 3 பேர் கெலாட்டா பண்ணாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. இது 3 பேர் கெலாட்டா பண்ணாங்களா, யார் அந்த 3 பேரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. பார்க்க ரவுடிங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரவுடிங்க லிஸ்ட் எல்லாம் இவர் வாங்கி பாக்குறாரு. அந்த லிஸ்ட் எல்லாம் இவங்க கிட்டயும் காட்டுறாரு. இவங்க ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல குருவோட போட்டோ வருது. சார், இவன் தான் கெலாட்டா பண்ணா, கூட 2 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. குருவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி கஞ்சா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. குரு காட்டுக்குள்ள இருக்கான். இப்ப குருவோட ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நம்ம போட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமாண்டா, தேடிட்டு தான் இருக்கும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இவனை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காரு போல. இப்ப 3 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. என்னடா பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமா அடிக்கிறாரு. சார், அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் இவனுங்க சொல்றாங்க. நீங்க அடிக்கடி அந்த ஹோட்டல் பக்கம் வந்துட்டு போயிருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை, அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவனுங்களும் வந்துட்டு போனதுக்கான காரணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா குணா இவனுங்க கிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் வாங்குவாரு போல. முன்னெல்லாம் மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் வாங்குவாரு. ஆனா இப்ப வாரத்திலேயே 4-5 தடவை வாங்கினாரு. அதை தரதுக்காக தான் சார் வந்தோம், சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு குணா மேல டவுட் வந்துருது. இப்ப குணாவை பாக்குறதுக்காக வராரு. இவர் பாக்குறதுக்காக வரும்போது கூட குணா சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. குணா அடிக்கடி கேட்ல இல்லாம இருக்காருன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அடிக்கடி நீ கேட்ல இருக்கவே மாட்டியாமே, என்னதான் உன்னோட கதை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சாப்பாடு வாங்குறதுக்கும் சரக்கு வாங்குறதுக்கும் நடுவுல போறேன், அதனாலதான் இங்க இருக்காம இருக்கேன், மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இன்ஸ்பெக்டர் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க எதுக்காக சார் என்ன கேள்வி கேட்கறீங்க, ஏன் சீனியர்ஸ் என்ன கேள்வி கேட்கட்டும், நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டருமே டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இவன் ஏதோ தப்பு பண்றான், இவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசோக்கும் மீராவும் சரியா சாப்பிடாம இருக்காங்க. மேனேஜர் இருக்கார்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் தரதுக்காக வந்திருக்காரு. பொண்ணு காணாம போய் 1 வாரம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல, அப்படி இருக்கும்போது எங்களால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்ன்ற மாதிரிலாம் அசோக்கும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த குணாவும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்குறாரு. இப்ப பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. குணா அவரோட இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போறாரு. இங்க எதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஒரு தனி வீடை காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வீட்டு வாசல்ல குணாவோட அம்மா இருக்காங்க. அவ அழுதுகிட்டே இருக்கா, போய் பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குணாவும் பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. உள்ள ஒரு பொண்ணை லாக் பண்ணி தான் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. அது இந்த பொண்ணா என்னன்றது நமக்கு தெரியல. உள்ள ஒரு பொண்ணு இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப கன் எடுத்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி தான் நுழையிறாரு. இப்பதான் அந்த பொண்ணு யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு சுவாத்தியா இருக்க மாட்டாங்க, வேற ஒரு பொண்ணா தான் இருப்பாங்க. இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பத்தி இப்பதான் குணா சொல்றாரு. ஆக்சுவலா குணாவோட ஒய்ஃப் பிரசவமா இருக்கும் போது இறந்து போயிருப்பாங்க. இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு நாள் மேனேஜ் பண்ணிட்டேன், ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வயசுக்கு வந்தா. அப்பத்துல இருந்து வலினால ரொம்ப மூர்க்கமா நடந்துட்டு இருக்கா, சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நினைச்சுதான் மன உளைச்சல்ல அடிக்கடி நான் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. இப்பதான் இவரோட கஷ்டம் இன்ஸ்பெக்டருக்கு புரிய வருது. தேவையில்லாம உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேன், உன் பொண்ணை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த நாள் ஹோட்டலுக்கு துணியை கொடுக்கறதுக்காக ஒரு பையன் போயிருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அந்த பையனை வர வச்சிடுறாரு. வந்தோடனே அந்த பையன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு.
துணியை கொடுக்கறதுக்காக போயிருக்க, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க நினைச்சிருக்க, அத கார்த்திக் பார்த்திருக்கான், கார்த்திக்கு கதையை முடிச்சிருக்க, இதான நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் சத்தியமா இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்ற மாதிரி இவனும் நடந்த விஷயத்த சொல்றான். இவன் உள்ள நுழையும் போது மேனேஜர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவனுமே வந்து மீராவோட கதவை தட்டிட்டு இருக்கான். மீராவும் முழிச்சிருப்பாங்க போல. இவன் கிட்ட இருந்து துணியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அந்த பசங்களும் துணியெல்லாம் தந்திருப்பாங்க, அவங்க கிட்டயும் தரலான்ற மாதிரி கதவை தட்டுறான். பசங்க கதவை திறக்க மாட்டாங்க. கதவு திறந்திருக்கிறதுனால இவனே உள்ள வந்துடுறான். எல்லாருமே செம்ம போதையில இருப்பாங்க. இவன் துணியை வச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கிறான். அப்படி கிளம்ப போகும்போது தான் செருப்பு தனித்தனியா இருக்கு. என்ன செருப்பு தனித்தனியா இருக்குன்ற மாதிரி இவன் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பான். பொய் சொல்லாதரா, கண்டுபிடிச்சனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த 3 பசங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு என்னடா நடந்தது தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த பசங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த அசோக் சேர்ந்து குடிக்கிறதா சொன்னார்ல, வாங்கன்ற மாதிரி இவங்க வர வச்சிருப்பாங்க. சேர்ந்துலாம் இவங்க ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே மட்டியாகிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்பதான் கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வாங்க சார் நான் கூட்டு போறேன்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. திரும்பி கார்த்திக் வீட்டுக்குள்ள வந்ததை கூட நாங்க கவனிக்கல, அந்த அளவுக்கு நாங்க 3 பேருமே மட்டியாயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்ப கார்த்திக் திரும்பி வீட்டுக்கே வரலையான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. கார்த்திக் பாடி எப்படி காட்டு பகுதிக்கு போச்சு, அந்த பொண்ணு என்னானா உயிரோட தான் இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப 2 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் இருக்கார்ல, 2 பேரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருமே பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உங்க ஒய்ஃப் மீரா கிட்ட மட்டும் நான் பேசணும், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இல்ல சார் நானும் உக்காந்து இருக்கேன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. அதான் சொல்றேன்ல வெளியே போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த கார்த்திக் உங்க பொண்ணை ஏதாவது பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா மேடம்னு மீரா கிட்ட கேக்குறாரு. என்னால எதுவுமே சொல்ல முடியல சார், என்ன நடந்திருக்கோனே என்னால யோசிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நடிக்காதீங்க மேடம், நீங்க தானே கார்த்திக சாவடிச்சீங்கன்னு கேக்குறாரு. இதை கேட்டு மீரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நானே என்னோட பொண்ணு காணோன்னு கஷ்டத்துல இருக்கேன், நீங்க என்னடானா என் மேல கொலைப்பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ரொம்ப கோவப்படுற மாதிரிலாம் நடிக்காதீங்க மேடம், நான் சும்மாலாம் இந்த விஷயத்த சொல்ல மேடம், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கூட்டு வாங்கன்ற மாதிரி ஆளுங்களை பார்த்து சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப சுவாத்தியா அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. பொண்ணு இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி மீரா மேலதான் தப்பு இருக்குன்றதை இவர் கண்டுபிடிச்சாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல இருக்க யாரோ தான் இந்த தப்பை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் யோசிச்சிருப்பாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கேமராவை செட் பண்ணலான்ற மாதிரி சீக்கிரட்டா கேமராவெல்லாம் செட் பண்ணிருப்பாரு. ஃபுட்டேஜை பாருங்க, நீங்க மட்டும் நடுவுல ஹோட்டலை விட்டு எங்கேயோ போறது எங்களுக்கு தெரிஞ்சது, எங்க போறீங்கன்னு தேடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க நடுவுல மருந்து கடைக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி நடுவுல ஹோட்டலை விட்டு கொஞ்சம் தள்ளிலாம் போயிட்டு இருக்காங்க. எங்கதான் போறாங்கன்ற மாதிரி இவரும் மறைஞ்சிருந்து ஃபாலோ பண்றாரு. ஒரு இடத்துல போய் சாப்பாடை தான் தந்துட்டு இவங்க கிளம்புறாங்க. யாருக்கு சாப்பாடை தராங்கன்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. பார்த்தா பொண்ணை தான் ஒரு இடத்துல இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஒரு வாரத்துக்கு மேல பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே பண்ணதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு டாக்டர் தானே, இவங்களை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டைம்ல இருந்தே ட்ரக் பழக்கம்லாம் இருக்கும். அன்னைக்கு நைட்டுமே அந்த ட்ரக் ஊசியெல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த ஊசியை போட்டுட்டா செக்ஷுவல் ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்கும் ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க, டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்டும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. ஹஸ்பண்டை விடுறதுக்காக கார்த்திக் இந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா. சார் நிறைய குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பெட்ல படுக்க வச்சிருந்தாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் டயர்டா இருக்கு வேணான்ற மாதிரிலாம் திரும்பி படுக்கிறாரு. இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. சரி கார்த்திக் கிட்ட பேசலான்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. ரூம்கே கூட்டு வந்து படுக்க வச்சதுக்கு நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு மேடம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் சொல்லிட்டாரு. கார்த்திக் ரவுடிங்க கூட சண்டை போடும் போது கையில அடிபட்டிருக்கும், காட்டுங்க நான் பாக்குறேன்ற மாதிரி இவங்க கையை பிடிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன இவங்க பேச்சே சரியில்லையேன்ற மாதிரி கார்த்திக்கும் யோசிக்கிறாரு. நான் கிளம்புறேன்னு போக பாக்குறாரு. ஒரு பொண்ணு நானே இவ்வளவு அப்ரோச் பண்றேன், புரிஞ்சுக்க மாட்டியா, நீலாம் ஆம்பளை தானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இவர் கோவப்படுறாரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் இப்பயே சார் கிட்ட சொல்றேன்ற மாதிரி சார் கிட்ட சொல்றதுக்காக போறாரு. அப்படிலாம் பண்ணாத, நில்லுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரை தள்ளி விட்டுட்டு போலான்னு பாக்குறாரு. இதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. சட்டுன்னு ஒரு பொருள் கிடைக்குது, அதை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவருமே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. சாரின்ற மாதிரி அவரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க அடிச்ச அடியில அவர் இறந்தே போயிருக்காரு. இவங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பொண்ணு ஜன்னல் வழியா கவனிச்சிடுறா. பொண்ணு பார்த்துட்டான்னு தெரிஞ்சோன்னா இவங்க இன்னும் பயப்படுறாங்க.
பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்கா, அப்பாவை எழுப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் தெரியாம தான் பண்ணேன், அப்பா கிட்ட சொல்லிடுறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா பொண்ணு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் இவங்க ஊசி போட்டாங்கல்ல, அதை பாக்குறாங்க. அதை பொண்ணுக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு பொண்ணுக்கு போட்டுடுறாங்க. டோசேஜ் அதிகமா போட்டிருக்காங்க. பொண்ணு மயங்கிடுறா. இப்ப முதல்ல இவன் பாடியை கிளியர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் குணா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க போனதை கவனிச்சிருக்க மாட்டாரு. இவங்களுமே காட்டு பகுதியில பாடியை போட்டுறாங்க. பொண்ணு முழிச்சோன்னு அசோக் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாள். அதனால இவங்க பயப்படுறாங்க. பொண்ணை வேற ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க தினமும் போய் பொண்ணு கிட்ட பேசுவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லாத, அம்மாவை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனா பொண்ணு சொல்ற முடிவோடையே தான் இருப்பா. அதனால தான் ஒரு வாரத்துக்கு மேல பொண்ணை இவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நிறைய கன்னெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, கண்ணுக்கு மேல இருக்க கத்தியை இவங்க பிச்சு எடுத்துடுறாங்க. இவங்க கழுத்தை இவங்களே அறுத்துக்கலாம்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணிடாத, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. எப்படியும் நமக்கு தண்டனைலாம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கழுத்தை அறுத்துக்கிறாங்க. இவங்க கழுத்தை அறுத்தாங்கல்ல, அதனால இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஹஸ்பண்டுமே இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் சபலம் வரும், ஆனா அந்த சபலத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சபலத்துக்கு மட்டும் இடம் கொடுத்தோம்னா பெரிய பிரச்சனையில தான் மாட்டிப்போன்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லி இந்த படத்தை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.